والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: جددوا إيمانكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாங்க. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஃதாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பரிபூரண மார்க்கமாக தீனுல் இஸ்லாமை ஆக்கியதோடு உலகத்தில் அல்லாஹ் ரசூல் விரும்பிய ஒரு அற்புதமான சமூகமாக இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்வைக்கப்பட்ட, பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட இந்த சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் படிப்படியாக ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றிலேயும் வெற்றி பெற்று துலங்கியது. கல்வியில், அரசியலில், பொருளாதாரத்தில் இந்த எல்லா முன்னேற்றங்களையும் சேர்த்து ஆன்மீகம் என்கிற ஒரு கயிற்றோடு இணைத்து கட்டினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் உருவாக்கிய சமூக கட்டமைப்பை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். கல்வியானாலும், அரசியலானாலும், பொருளாதாரமானாலும் தனித்தனியாக முன்னேறுவதற்கு முயற்சித்திருந்தால் அது நடந்திருக்காது. இதை எல்லாவற்றையும் அல்லாஹ்வோடு இணைக்கிற ஆன்மீகம் என்கிற ஒரு கயிற்றோடு பிணைத்து கட்டினார்கள். விளைவு என்னவென்றால், ஒரு கடைசி 10 வருஷ காலத்தில் கல்வியில், அரசியலில், பொருளியலில் எல்லாவற்றிலேயும் அவர்கள் கனவு கண்ட முன்னேற்றம் அவர்களுக்கு சாத்தியப்பட்டது என்று நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஒரு சமூகம் எப்படி அமைய வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. எப்படி இருக்க வேண்டும் ஒரு சமூகம்? அரபியில் 2 வார்த்தை சொல்லுவார்கள். அத்தஹல்லி என்றொரு வார்த்தை, தஹல்லி என்றொரு வார்த்தை. நல்லவைகளை எல்லாம் அணியுதல், அதற்கு முன்னால் நல்லது அல்லாதவைகளை எல்லாம் களையுதல். எல்லா கெட்ட விஷயங்களையும் களைத்து விட்டால் எந்த நகையையும் அணிந்து கொள்ள அந்த தூய்மை தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை இந்த 2 அம்சம் தான். தஹல்லி என்கிற நிறைய களை எடுப்பதற்கு அவர்கள் பாடுபட்டார்கள். அதற்கு பிறகு நல்ல சிலவற்றை அணிவித்து விட்டார்கள். இந்த சமூகம் தூய்மை பெற்றுவிட்டது. வேறு வார்த்தையில் சொல்லுவதானால் 13 ஆண்டு கால மக்காவுடைய வாழ்க்கை
நிறைய விஷயத்தை களைவதற்கு, களைத்தெடுப்பதற்கு, கருவறுப்பதற்கு, அல்லாதவைகளை தள்ளி வைப்பதற்கு, துரத்துவதற்கு 13 வருஷம் பயன்பட்டது என்றால், பிந்தைய மதீனாவினுடைய 10 வருஷம் ஆபரணங்களை அணிந்து கொள்ள, எல்லா முன்னேற்றையும் சாத்தியப்படுத்த, கல்வியில், அரசியலில், பொருளாதாரத்தில் முன்னேற பிந்தைய 10 வருஷம் செலவானது. முதல் 13 வருடங்கள் சீர்திருத்த பயிற்சி. எல்லா கெட்ட குணங்களிலிருந்து, ஆபாசங்களிலிருந்து, அருவறுப்புகளிலிருந்து, பெரும்பாவங்களிலிருந்து, மானக்கேடானவைகளிலிருந்து, அசிங்கங்களிலிருந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்தை அப்புறப்படுத்துகிறார்கள். இதற்கு அவர்களுக்கு தேவைப்பட்டது 13 வருஷம். அதற்கு பின்னாலே நல்லவைகள், ஹலாலானவைகள், ஃபர்துகள், தொழுகைகள், ஜகாத்துகள், நோக்குகள், ஹஜ்ஜுகள், ஜிஹாதுகள், தஸ்கியத்து நஃப்ஸ் என்ற மன தூய்மை எல்லாத்துக்கும் சேர்த்து பெருமானாருக்கு தேவைப்பட்டது 10 வருஷம். ஒரு அழகிய சமூகம் உருவாக இந்த 2 கோணம் தேவை. நல்லது அல்லாதவைகள் எல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும். அதற்கு நீண்ட முயற்சி தேவை. அதற்கு பிறகு எந்த நல்லவைகளையும் நம்மாலே சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் 10 வருஷத்தை எடுத்துக்கொண்டார்கள். இந்த மக்காவின் 13 ஆண்டு கால சீர்திருத்தம் நின்று கொண்டு சிறுநீர் கழித்த மக்களை அமர வைத்ததிலே தொடங்கி அத்தனை பாவங்களையும் முகவரி இல்லாமல் அந்த மண்ணிலே இருந்து விரட்டிய வரைக்கும் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு வார்த்தை, அத்தகல்லி, நல்லது அல்லாதவைகளை களைந்தெடுத்தல். சீர்திருத்தத்தை சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தல்லவா துவங்கினார்கள். இவர்கள் ஆடு மேய்க்கவும் ஒட்டகம் மேய்க்கவும் மட்டுமே தகுதியானவர்கள் என்று வரலாறு குறிக்கப்பட்ட அந்த சூழலை மாற்றி அரபுலகளை அல்ல, அகிலத்தின் பல்வேறு பிரதேசங்களையும் ஆளுகிற அளவுக்கு இவர்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று ஒரு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி நிறுத்துகிறார்கள். அந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய அந்த சீர்திருத்த காலம் வரை எந்த நன்மையும் தெரியாது, எந்த நன்மையும் தெரியாது. குலப்பெருமை தவிர, மது குடிப்பது தவிர, சூதாட்டம் ஆடுவது தவிர, சர்வசாதாரணமாக விபச்சாரம், வட்டி உள்ளிட்டவைகளை அனுமதிப்பதை தவிர எல்லா தீமைகளின் உருவகமாக இருந்த மக்கா 13 வருஷத்தில் நன்மையின் கூடாரமாக மாறுகிறது. மாறிய உடனே தூக்கி கொண்டு போய் மதீனாவிற்குள் நுழைக்கிறார்கள். முன்னேற்றத்திற்கான எல்லா ஆபரணங்களையும் இந்த சமுதாயம் அணிந்து கொள்கிறது. அந்த பாதையில் தான் இன்றைய சமூக முன்னேற்றங்களும் பயணிக்க வேண்டும். மதீனாவிலே ஏற்படுத்திய 10 ஆண்டு கால ஒரு சமூக முன்னேற்றம் எப்படி இருந்தது என்பதை நாம் கவனிக்கிறோம். ஒரு பள்ளிவாசல் கட்டிடப்பணி மஸ்ஜிதுன் நபவி என்று தொடங்கியதிலே இருந்து துவங்கி அத்தனை முன்னேற்றமும், சமுதாயத்திற்கு தேவையான கல்வி, அரசியல், பொருளியல், வேறுபட்ட சமூக அமைப்புகள், ஆண் பெண் இந்த விஷயங்கள், எல்லாருடைய உரிமைகள் அத்தனையும் வரையறுக்கப்பட்ட 10 ஆண்டு கால மதீனா முஸ்லிம் சமுதாயத்தின் கனவு சமூகம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக உருவாக்கினார்கள். முஸ்லிம்கள் கூடி பேச ஒரு இடம் வேண்டும், முஸ்லிம்களின் திருமணங்கள் நடத்த ஒரு இடம் வேண்டும், ஒரு சபை வேண்டும், முஸ்லிம்களின் தராசுகளை கவனிக்க ஒரு இடம் வேண்டும், முஸ்லிம்கள் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு இடம் வேண்டும், அவர்கள் கூடி விசாரித்துக் கொள்ள ஒரு இடம் வேண்டும், நீயும் நானும் எப்படி இருக்கிறோம் என்று பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு இடம் வேண்டும், வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் சந்திப்பதற்கு இடம் வேண்டும், தங்க இடம் வேண்டும். இத்தனைக்கும் சேர்த்து நபிகள் நாயகம் உருவாக்கியது ஒரு பள்ளிவாசல். இங்கே அத்தனையும் சாத்தியமாகிறது. அவர்களின் திருமணம், அவர்களின் தலாக், அவர்களின் பஞ்சாயத்துகள், அவர்களின் பிரச்சனைகள், அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்படுத்தி எத்தி வைக்கக்கூடிய அழைப்பு பணிகள் அத்தனைக்கும் சேர்த்து ஒரு மர்கஸ், ஒரு மையம், பள்ளிவாசல் என்று வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்க நினைத்த ஒரு கனவு இஸ்லாமிய சமூகத்தின் முதல் படிக்கட்டு பள்ளிவாசல். முதல் படிக்கட்டு பள்ளிவாசல். அங்கிருந்து துவங்குகிறது சமுதாய முன்னேற்றம். 10 ஆண்டு காலத்தில் எல்லாம் கைக்குள்ளே, அடங்காததெல்லாம் அடங்கிவிட்டது. முன்னேற்றத்திற்கான மைல்கற்களாக, அடையாளங்களாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு பள்ளிவாசல் அமைத்தது என்பதை நினைக்கிற போது நாம் மறுபக்கம் இன்றைய சூழ்நிலைகளையும் யோசிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக மதீனாவின் நகரத்திற்குள்
ஊருக்கு வெளியே இருந்த குபா மஸ்ஜித் போன்றவைகள் நீங்களாக, ஊருக்கு வெளியே இருந்த சிற்சில பள்ளிவாசல் நீங்களாக, ஒட்டுமொத்த மதீனாவுக்கும் 12 காலம் வரை அந்த ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி. ஏராளமான கொள்கை இருந்தது, கருத்து வேறுபாடு இருந்தது. இருந்தாலும் பள்ளிவாசல் பிரியவில்லை, ஜமாத் பிரியவில்லை, கபிரிஸ்தான் பிரியவில்லை. கொள்கைகளால் நான் வேறு நீ வேறு என்று தனித்தனி இறை இல்லங்கள் கட்டிக்கொள்ளவில்லை. ஒரு ஒட்டுமொத்தமான சமூக முன்னேற்றம் ஒரு மைய புள்ளியிலிருந்து தொடங்க வேண்டும். அது பள்ளிவாசலாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக முன்னேற்றத்திற்கு அவர்கள் அடையாளம் கண்ட மதீனாவினுடைய முதல் புள்ளி பள்ளிவாசலிலே இருந்து வளர்ச்சி துவங்குகிறது. இதை அடுத்து தான் கையில் எடுத்தார்கள் கல்வியை, அதை அடுத்து அரசியலை, அதை அடுத்து பொருளியலை. எல்லா மேம்பாடும் பொதுவாக இந்த 3 விஷயங்களின் மீது முன்னேற்றம் இல்லாத சமூகத்தின் மீது இடிவிட வேண்டும் என்பார்கள். கல்வியில், அரசியலில், பொருளியலில் 3லேயும் முத்திரை பதித்த முன்னேற்றம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். பள்ளிவாசல் உருவாக்கிய கையோடு அந்த பள்ளியோடு இணைந்து ஒரு அற்புதமான மதரசா, அஸ்ஹாபு சுஃபா, மதரசத்து சுஃபா என்று பெயர், திண்ணை மதரசா. நாடு முழுக்க இருக்கிற பல்வேறு நபர்கள் வயது வித்தியாசம் கடந்து அங்கே படிக்க வந்தார்கள். இங்கே நாம் குறித்துக் கொள்ள வேண்டிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக தலமாக பள்ளியை உருவாக்கியதற்கு பிறகு அடுத்த கட்டமாக கையில எடுத்தது சமுதாயத்தில் கல்வியை. இதுவரைக்கும் அரசியல் வரல, இதுவரைக்கும் பொருளியல் வரல, எந்த சீர்திருத்தமும் வரவில்லை. கல்வியை கையில எடுத்தார்கள். படிப்பவர்கள் எல்லாருக்கும் பள்ளிவாசலின் திண்ணை பொதுத்தடம் என்று அறிவித்தார்கள். விளைவு சிறுவயது முதல் கொண்டு வயதான கிழவர்கள் வரைக்கும் அங்கே மாணவர்களாக ஒரே நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி, கற்றல், கற்பித்தல், படிக்குதல், பரப்புதல், மனப்பாடம் செய்தல், குர்ஆனை ஆய்வு செய்தல், திறனாய்வு மேற்கொள்ளுதல், கற்ற கல்வியை ஒப்புவித்தல் என்று ஒரு நீண்ட கல்வி குழு ஒன்று ஏறத்தாழ எல்லா துறைகளோடும் மஸ்ஜிது நபவியினுடைய திண்ணையிலே தொடங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அழுத்தமாக தெரியும் ஒரு சமுதாய முன்னேற்றம் கல்வியில் முதலில் முன்னேற வேண்டும். அந்த முன்னேற்றத்தை கையில எடுத்தார்கள். குர்ஆனிலே நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லுவார், அரசவை பலன் தராத இடம் கல்வி பலன் தரும், செல்வம் பலன் தராத இடம் கல்வி பலன் தரும், எல்லாரும் தோற்று போன இடம் கல்வி இடம் தான். கல்வி தோற்காது, கல்வி தோற்காது. அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் மஸ்ஜித் புனரமைப்பு பணி முடிந்தவுடன் அவர்கள் கையில எடுத்தது கல்வியை. கல்வி முன்னேற்றம் வரட்டும், அதற்கு பிறகு தானாக சமூகம் வளரும், அரசியல் விழிரும், பொருளாதாரம் ஒளிரும், எல்லாம் நடக்கும். கல்வியை கையில் எடுத்தார்கள். குர்ஆனிலே 3 இடங்கள் கல்வி குறித்த சிந்தனைக்காக. குர்ஆனில் 3 இடங்கள், 3 இடங்களிலும் அல்லாஹ் கல்வியை மற்றவற்றோடு மோத விடுகிறான். மோத விட்டு தீர்ப்பும் அவனே சொல்லி விடுகிறான், கல்விதான் சிறந்தது. 3 இடங்கள். முதல் இடம் சூரத்துல் பக்ரா. ஒரு நபியிடம் அந்த நபியின் மக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எதிரிகளோடு போர் செய்ய எங்களுக்கு ஒரு நல்ல தளபதி வேண்டும், துஆ செய்யுங்கள். துஆ செய்தார், தளபதி வந்து விட்டார். தளபதிக்கு தாலூத் என்று பெயர், குர்ஆனிலே வருகிறது. வந்தவர்களை அந்த தளபதியை பார்த்து இந்த மக்கள் என்ன பேசினார்கள் என்பதை அல்லாஹ் குறிக்கிறார். அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா வ நஹ்னு அஹக்கு பில் மால். இவர் எப்படி எங்களுக்கு தளபதியாக முடியும்? தளபதியாகணும்னா காசு நிறைய வேணும். வ நஹ்னு அஹக்கு பில் மால், எங்கள்கிட்ட காசு இருக்கு, ஆனா காசு பலம் இல்லாத ஒருவர் தளபதியாகுவதா, அது எப்படி என்று கேட்டார்கள். அல்லாஹ் அதையும் பதிவு செய்து விட்டு அடுத்த வரியில் சொல்லுகிறார். அதற்கு அந்த நபி பதில் சொன்னார், இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும் வ ஸாதஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம். அவருக்கு காசு இல்லை, ஆனால் கல்வி இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, அவர்தான் உங்களுக்கு தலைவர். இது குர்ஆனுடைய தீர்ப்பு. எங்களை விட ஆளுமையில் அதிகாரத்தில் பெரிய ஆளாக இல்லாத ஒருவர், காசில்லாத ஒருவர் எப்படி எங்களுக்கு தளபதியாக இருக்க முடியும் என்பது கேள்வி.
அல்லாஹ் சொல்லுகிற பதில், கல்வி இருக்கிறது, அதே சமயம் ஆரோக்கியம் இருக்கிறது, அவர் தளபதி, அணிவகுத்து நில்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறான். சூரத்துல் பக்ராவினுடைய ஒரு 2 பக்க அளவில் இடம்பெற்றிருக்கிற இந்த வசனம் கடைசியாக போய் ஜாலூத் என்கிற எதிர்மன்னனை கொலை செய்து வெற்றியை வென்றெடுக்கிற வரைக்கும் குர்ஆன் இந்த பட்டியலை சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லுகிற 3 இடங்களில் 2வது இடம் நாமெல்லாம் அறிந்திருக்கின்ற மிகப்பெரிய பேரரசன் காரூன். அதிகாரத்திற்கும் அங்கே பஞ்சமில்லை, ஆளுமைக்கு பஞ்சமில்லை, பணவசதிக்கு பஞ்சமில்லை. ஊர் மக்களிடத்தில் தன் செல்வ செழிப்பை காட்டிக்கொண்டு அவன் ஊர் வலம் உலா வருகிற போது பாமர மக்கள் பார்த்து பேசியதை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான் அல்லாஹ். பாமர மக்கள் இப்படி பேசுகிறார்கள், யாலைத்தலனா மிஸ்லமா ஊதிய காரூன், எங்களுக்கும் காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போல கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே, அவனுக்கு இவ்வளவு செல்வமே என்று அவர்கள் பேசியதை பதிவு செய்துவிட்டு அடுத்த வரியில் அல்லாஹ் சொல்லுகிறான், வகாலல்லதீன ஊதுல் இல்ம வைலகும், அப்போது அருகே இருந்த கல்வியாளர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கேடு உண்டாவதாக, ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? இந்த பணம் காசு, இந்த செல்வ செழிப்பும், இந்த ஆபரணமும், காரூன் அணிவகுத்து போகிற இந்த பிரமாண்டமும் இது தேவையில்லை. வைலக்கும் சபாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வ அமில சாலிஹா, அல்லாஹ் கொடுப்பானே ஒரு கூலி, அது போதும், அதுதான் எல்லாவற்றையும் விட சிறந்தது. பொறுமையாக இருப்பவர்களுக்குத்தான் அது கிடைக்கும். வலா யுலக்காஹா இல்ல ஸாபிரூன், குர்ஆனிலே வருகிறது. கடைசியாக அந்த ஊர்வலத்தின் சில நாட்களுக்கு பின்னாலே அவன் அழிக்கப்படுகிறான். அவன் மாளிகை, அவன் பணியாளர்கள், அவன் ராணுவம், அவனுடைய சிப்பாய்கள், அவனுடைய அணிகலன்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. புதையுண்டு போகிற அவர்களை பார்த்துவிட்டு நேற்று ஆசைப்பட்ட மக்கள் வேறு விதமாக வாய் தவறி பேசினார்கள். லவ்லா அம்மன்னல்லாஹு அலைனா லஹஸஃப பினா, இவனை போல நமக்கும் ஆண்டவன் கொடுத்திருந்தான்னா நாமளும் அல்லவா உள்ள போயிருப்போம் என்று அவர்கள் பேசியதையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். பெரிய பெரிய அரசவைகளுக்கு முன்னாலும் செல்வ செழிப்புகளுக்கு முன்னாலும் தோற்று போகாமல் நினைப்பது கல்வி மட்டும். குர்ஆன் சொல்லுகிற 2வது இடம், குர்ஆன் முன்வைக்கிற 3வது ஒரு இடம். கல்வியோடு எதை மோதவிட்டாலும் ஒரு சமுதாய முன்னேற்றம் கல்வியில் தான் வலுப்பெறும் என்பதை சொல்ல வருகிற குர்ஆன் இதையும் சொல்லுகிறது. சபா நாட்டினுடைய பேரரசி பல்கீஸுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இஸ்லாத்திற்கு வருமாறு அழைப்பு கடிதம். வழக்கம் போல இந்த மன்னர் சுலைமான் நாடு பிடிக்கும் ஆசையில் கடிதம் எழுதி துவங்குகிறாரா, இல்லை இவர் உண்மையாலுமே மன தூய்மை உள்ளவரா, காசுக்கு அடிமையா, இல்லை இவர் ஒரு பெரிய கல்வியாளர், நபி, இறைவனின் தூதர் என்று இருக்கிறாரா பார்ப்பதற்காக ஒரு பெரும் பணமூட்டையை கொடுத்து தூதுவரை அனுப்பி வைக்க, அந்த தூதுவர் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமின் வாசலில் நிற்க, அந்த தூதரை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அத்துமிதூனனி பிமாலின், அத்துமிதூனனி பிமாலின், காசு கொடுத்து எனக்கு சுகம் கொடுத்துடலான்ட்டு வந்தையா, காசு கொடுத்து என்ன கவுத்திடலான்ட்டு வந்தையா, ஃபமா ஆத்தானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆத்தாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை விட எனக்கு இறைவன் வழங்கி இருக்கிற ஞானம் தான் சிறந்தது. இர்ஜி இலையும் ஃபலநாத்தி என்னவும், எடுத்துட்டு மரியாதையா திரும்பி போய்விடும், இதை கொண்டு இங்கே வராது, திரும்பி போ, நான் வருகிற வழியில் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர்கள் துரத்தி அடித்ததையும் குர்ஆன் பதிவு செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உத்தரவும் இதேதான். நீங்கள் முதலில் ஆன்மீக கயிற்றில் உலக மக்களை சங்கமப்படுத்த உங்களுக்கு ஒரு பள்ளி வேண்டும், பள்ளிக்கு பின்னால் கல்வி தரம் வேண்டும். கல்விகளை போதிக்கிற, ஆராய்கிற, திறனாய்வு செய்கிற, மனப்பாடம் செய்கிற, கற்பிக்கிற, பரப்புகிற, காலமெல்லாம் நிலைத்திருக்கிற கல்வி கூடம் உருவாக வேண்டும். பெருமானாரின் சமூக முன்னேற்றத்தின் 2வது கண் பள்ளிவாசலுக்கு அடுத்து அஸ்ஹாபு சுஃபா என்கிற திண்ணை மதரசாவிலே வந்து உட்கார்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த திண்ணையிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் தான், ஆனாலும் அதிலே சில பேர் பலவீனமானவர்கள். அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் மக்காவிலே இருக்கின்ற
சில பெரும் பெரும் தலைவர்களை நோக்கி நாயகத்தின் கண் உயர்ந்து அவர்களோடு அளவலாவி பேச ஆரம்பித்த போது நாயகத்திற்கு உத்தரவு, எவன் வந்தாலும் இங்கே வரட்டும், நீங்கள் இந்த திண்ணையில இருப்பவர்களோடு நீங்கள் எப்போதும் இருங்கள். உடனடியாக வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐனா ஸஹாபு ஸுஃபா, ஐனா அஹ்லு ஸுஃபா, எங்கே இருக்கிறார்கள் அந்த திண்ணை தோழர்கள்? அல்லாஹ் எனக்கு உத்தரவு போடுவதற்கு அவர்கள் காரணமானவர்களாயிற்று, எங்கே என்றார்கள். அந்த கடைசியில் உட்கார்ந்திருந்தார்கள். போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். ஹயாத்தி மஅக்கும் வ மமாத்தி மஅக்கும், என் ரப்பு எனக்கு உத்தரவிட்டு விட்டான், இனி மவுத்து வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். என் ஹயாத்து முழுக்க நான் உங்களோடு தான் இருப்பேன். வேறு யாரையும் உங்களை விட உயரத்தில் இருப்பவர்களை அண்ணாந்து பார்க்க மாட்டேன், உங்களோடு இருப்பேன் என்கிற முடிவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில எடுத்த சமூக முன்னேற்றத்தில் மதீனாவில் முதல் படி பள்ளிவாசல், இரண்டாவது கல்வித்தலம், மூன்றாவது பொருளியல், அதற்கு அப்பால் கடைசியாக அரசியல். பொருளியலின் எல்லா கோணமும் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. வட்டி வெளியே போகிறது, ஜகாத் உள்ளே வருகிறது, பொருளியல் தன்னிறைவு அடைகிறது. எங்களுக்கு காசு வேண்டாம் என்று பல பிரதேசங்கள் திருப்பி அனுப்பும் தன்னிறைவை எட்டுவதற்கு பெருமானாரால் முடிகிறது. ஒரு 10 வருஷ காலத்திற்குள் வட்டி மட்டுமல்ல, ஜகாத்து மட்டுமல்ல, பொருளாதாரத்தின் ஒட்டுண்ணிகளாக கருதப்படுகிற சின்ன சின்ன குற்றங்கள் கூட கையூட்டுகளில் தொடங்கி களவு முதல் கொண்டு அத்தனையும் கருவறுக்கப்படுகிறது. லஞ்சம் இருந்த இடம் தெரியாமல் போனது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய ஒரு நபித்தோழர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத் கணக்கை வாங்குவதற்கு போய் கணக்கு போட ஆரம்பித்தவுடன் கையூட்டாக தங்க நகை கொடுத்தார்கள். தெரியாமல் ஒரு அண்டர் டேபிள் அமௌண்ட் சட்டம் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கையில வாங்கவே இல்லை, சொன்னார், துர்பாக்கியவான்களே, இறைவன் திருக்குர்ஆனில் இதற்காகத்தான் உங்களை சபித்திருக்கிறார். அவர்கள் யூதர்களை பார்த்து சொன்னார்கள், இதற்காகத்தான் சபித்தான். என்னிடம் இந்த கையூட்டெல்லாம் நடக்காது, உங்கள் நகைகளை கொண்டு செல்லுங்கள். போகிற போக்கில் யூதன் ஒருவன் பேசிவிட்டு போனான். பிவிஸ்ரி ஹாதா காமதி சமாவாத்து வல்லார், இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால தாண்டா வானம் பூமி எல்லாம் நிக்குது என்று சொல்லிவிட்டு போனான். அதாவது வர்க்கம் கடந்து பாகுபாடுகள் என்று அவன் பாராட்டுகிறான். கையில கொண்டு வந்து தங்க நகையை லஞ்சமாக கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிற முகம்மதுவின் இது போன்ற சில சீடர்களால் தான் வானம் நிற்கிறது, பூமி நிற்கிறது என்று அவன் பேசினான் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை அடுத்து கையில எடுத்த பொருளாதாரத்தில் மிக அற்புதமாக நிறைவுபடுத்தினார்கள். கடைசியாய் பெருமானார் கையில் எடுத்தது அரசியல். அது இல்லாவிட்டால் சரியாகாது என்று நினைத்த போது அதிலேயும் தடம் பதிக்க வந்தார்கள். ஆனால் சாதுரியமான அரசியல் தலைவர்களில் எம்பெருமான் போன்று அரசியல் நடத்தியவர்கள் யாரும் இருக்க முடியும். அத்தனை அதிபர்களுக்கும் இஸ்லாமிய கடிதம், இந்த மார்க்கத்தின் உயர்வை சொல்லி, நான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லி நீங்கள் இணைவதற்கு வாருங்கள். கண்ணியமான அழைப்பு. கடிதத்தை படிக்கிற எவனும் எந்த விதமான கஷ்டத்திற்கு உள்ளாகாதவாறு உண்மைகளை உரைத்து சர்வதேச சமூகத்தை இஸ்லாத்திற்கு அழைக்கிற தைரியமான அரசியல்வாதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை நல்லிணக்கமான சிந்தனைகள். ஒரு நாட்டுக்குள்ளே யகூதிகளை வைத்து, கிறிஸ்தவர்களை வைத்து, சிறுபான்மையினர்களை வைத்து அற்புதமாக ஆட்சி நடத்திய ஒரு அபரிதமான அரசியல் தலைவர். அங்கே ஒரு சட்டம் வருகிறது, பனுல் முஸ்தலக் என்ற அந்த இடத்திற்கு பெயர். அங்கே இருப்பவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக மனோநிலையில இருக்கிறார்கள். சத்தமில்லாமல் பயணித்த பெருமானாரின் பயணம் சூழ்நிலைகளை கனகச்சிதமாக உணர்ந்து கொண்டு அங்கிருந்து ஜுவைரியா என்ற ஒரு பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விதவையை திருமணம் செய்து வாழ்க்கைக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு பனுல் முஸ்தலக்கின் சப்தம் அடங்கி போகும். உச்சகட்டமாக யகூதிகள் கிளர்ச்சி செய்கிற ஒரு கோத்திரம் பனு நுதைர் கிட்டத்தட்ட எல்லா விதமான எதிர்ப்பையும் கிளப்பினார்கள். பல்வேறு யுத்தங்கள், பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் அரசியல் சாதுரியத்தின் உச்சகட்டம். அங்கே போய் சஃபியா அம்மையாரை பிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா அம்மாவை திருமணம் செய்து
அவர்களோடு இணைந்ததற்கு பிறகு பனு நுதைர் கப்சிப் என்றாகிறது. ஒவ்வொரு கட்டத்தில் காயை நகர்த்துகிற போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் சாதுரியம். திருமணங்கள் சுகத்திற்கு அல்ல, ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயத்தை இணக்கப்படுத்த தேவைப்பட்டது. எதிரிகளின் சலசலப்பு இருக்கும் இடமெல்லாம் நாயகம் ஒரு திருமணத்தை செய்து வைத்து சலசலப்பையும் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்ட அற்புதமான அரசியல் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்கள் சரியாகி விட்டார்கள், பனு முஸ்தலக் இருந்த முஷ்ரிக்குகள் சரியாகி விட்டார்கள். கிறிஸ்தவர்கள், மிஸ்ரில இருந்து ஒரு கிறிஸ்தவ அரசர் 2 அடிமை பெண் பரிசளிக்கிறார். 2 அடிமை பெண் வைத்துக் கொள்ள எப்போதும் இப்படியெல்லாம் வருகிற போது வாங்கி யாராவது 2 நபித்தோழர்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். ஆனால் தங்களுடைய 58, 59வது வயசில் அந்த ஒரு பெண்ணை வாங்கி திருமணம் செய்து முடிக்கிறார்கள். திருமணம் செய்து விட்டாரா முகம்மது, மிஸ்ருக்கு பரவுகிறது தகவல். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகமும் இணக்கமாக மாறுகிறது. அந்த மாரியத்துல் கிப்தியா என்பவரை மனைவியாக்கி கொண்டு அந்த அடிமை பெண்ணை வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக இப்ராஹிம் என்று குழந்தை பெற்றெடுத்து 60வது வயதில் பெருமானாருக்கு பிறக்கிற ஆண் குழந்தை இப்ராஹிம். இது குழந்தைக்காகவும் அல்ல, அந்த மனைவிக்காகவும் அல்ல, கிறிஸ்தவ பகுதியில இருந்து எந்த சலசலப்பும் இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாகிவிடக் கூடாது. யூதர்கள் சத்தமில்லாமல் அடக்கப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் சத்தமில்லாமல் அடக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய அரசியல் சாதுரியம் எம்பெருமானாருடைய அரசியல் சாதுரியம். எனவே கல்வி, பொருளியல், அரசியல் மூன்றையும் ஆன்மீக பலத்தால் கட்டி இணைத்த போது நபிகள் நாயகம் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு மிக அற்புதமாக வடிவமைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியலிலிருந்து நாம் படிக்க நிறைய பாடங்கள் இருந்தாலும் ஒரு பாடம் இன்றைய சூழ்நிலையில் ரொம்ப அவசியம். மக்காவில் உங்களுக்கு தெரியும், அபூ ஜஹல் இருந்தான், அபூ லஹப் இருந்தான். எல்லாம் கடுமையான எதிரிகள், வைரிகள், சந்தர்ப்பம் பார்த்து அடிக்க காத்திருந்த பெரிய எதிரிகள். ஆனால் மறுபக்கம் முஸ்லிம்களால் அவர்களை எதிர்க்க முடியல. ஆனால் நாயகம் செய்த சாதுரியம் என்ன தெரியுமா? அவர்களை பலமாக பிடித்துக் கொண்டார்கள். யாரை? அபூ தாலிப் அவர்களை. அபூ தாலிப் யார்? அவர் முஸ்லிம் அல்ல, காஃபிர் தான், பெருமானாரின் தந்தையர்களில் ஒருவர் தான். ஆனால் இவர்கள் போல எதிர்ப்பாளர் அல்ல, எதிர்க்க வருபவர்களை அடக்குபவர். இந்த சமுதாயம் இங்கே நன்கு சிந்திக்க வேண்டும். அபூ தாலிபை கையிலே வைத்துக் கொண்டு இவர்களை ஜமானிக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத ஆனால் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களை கையிலே இழுத்துக் கொள்வதன் மூலம் நேரடி எதிரிகளை ஜமானிக்க முடியும். சுருக்கமாக சொன்னால், அபூ லஹபுகள் அதிகமாக உருவாகி வரும் காலத்தில் நமக்கு அபூ தாலிபுகள் தேவை. அபூ தாலிபுகள் முஸ்லிம்கள் அல்ல, ஆனால் முஸ்லிம்களுக்கு வரும் எதிர்ப்பை தடுப்பவர்கள் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பணி அதுதான். மாட்டுக்கறி எல்லாம் கூட அரசியலாக்கப்படுகின்ற போது சிறுபான்மை மக்களுக்கான அச்சமற்ற சூழ்நிலை, ஒரு பயமான சூழ்நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது, அபூ லஹபுகள் ஆடுகிற போது, அபூ ஜஹலுகள் ஆடுகிற போது நமக்கு அபூ தாலிபுகள் தேவை. எனவே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருடனான இணக்கமும் நட்பும், அவர்களும் நாமும் நல்லது கெட்டதுகளில் கலந்து அவர்களுக்கு நமக்கிடையிலே உறவை உருவாக்கி கொள்ளுகிற போது எப்படிப்பட்ட அபூ லஹபுகள் வந்தாலும் அபூ தாலிபுகள் தான் பார்த்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 13 வருஷ மக்கா வாழ்க்கை அபூ தாலிபால் பாதுகாப்பு பெற்றது அல்லவா? அதே அபூ தாலிபுகள் இன்றைக்கு தேவை. தேசிய நீரோட்டம் என்ற பெயரில் இணைந்து நம்மை போல் சிறுபான்மையினர்களாக இருக்கிற எல்லா சமூக மக்களையும் அரவணைத்துக் கொள்ளுகிற போது துவேஷத்தில் வருபவர்களுக்கு வேலை இல்லாமல் போகும் என்பது மாத்திரம் திண்ணம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரின் தூர நோக்கோடு கூடிய இந்த அரசியல் வியூகத்தை அல்லாஹ் உலகத்தின் எல்லா இடங்களிலும் வாழும் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்திற்கு தருவானாக. முஸ்லிம் சமுதாயத்திற்கு தனக்கு எதிராக பின்னப்படுகிற